எம்என்சி ஃபர்ஸ்ட் நான் ஒர்க் பண்ண கம்பெனில வந்து ரொம்ப கம்மி சேலரி. நான் கிட்டத்தட்ட ஒரு 4-4.5 லட்சம் ரூபாய் லோன் இருந்தது எனக்கு. அதை அடைக்கிறதுக்கே நான் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் வேலை பண்ணேன். அவ்வளவுதான், அவ்வளவு கம்மியா தான் சேலரி. எவ்வளவு நம்பர்ஸ்? 6,000. 6,000 per month. நான் எம்பிஏ முடிச்சுட்டு துபாயில தெருவா ரெஸ்யூம் கொடுத்த டைம் அது. கல்யாணம் பண்ணல. நான் கஷ்டத்தோட எல்லாம் சிங்கிள் தான் கிடையாது, சந்தோஷமா சிங்கிளா இருக்கேன். காதல் தோல்வி அதனாலயா? காதல் தோல்வியில நடந்திருக்கு. அது நான் ஒரு பாடமா தான் பாக்குறேன், தவிர பாரமா பாக்கல. ஸோ ரிலேஷன்ஷிப்லயும் எனக்கு அந்த மாதிரி காம்ப்ரமைசஸோ சேஞ்சஸோ வந்து ஆர்கானிக்கா நடக்குதுன்னு வச்சுங்களேன். ஏதாவது கேட்டா லவ்னா அப்படிதான் சொல்லுவாங்க, கல்யாணம்னா அப்படிதான் சொல்லுவாங்க. அது என்ன அப்படிதான் எனக்கு புரியல. எனக்கு நான் அப்படிதான் வாழணும்னா அப்படி அப்படியே எப்படியோ வாழ்ந்துருக்கலாமே அப்படின்னு தோணும். படத்தோட சும்மா ஒரு அவங்க 4 பேர் உட்காந்து 3 பேர் உட்காந்து பேசுற மாதிரி இருக்கு. 4 பேர் 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாங்க. உண்மையாவே படம் நல்லா இருக்கு, அது இந்த ப்ரொமோஷன் பண்ணாங்க, அதுக்காக படம் போச்சுன்னா ஓகே. ஆனா இவங்களால தான் படம் போச்சுன்னா அதை நான் நம்பவே மாட்டேன். மேழகன்லாம் வந்து சூப்பர் பிளாக் பஸ்டர் ஆக வேண்டிய படங்கள், ஆனா ஆக மாட்டேங்குது. அது மாதிரி என் படங்களும் இருக்கு, ஆனா இன்னைக்கு பேர் சொன்னா தெரியாது. நல்ல படங்கள் வந்து ஓடிடி மெட்டீரியல் ஆயிடுச்சு, வயலன்ஸ் படங்கள்லாம் வந்து தியேட்டர் மெட்டீரியல் ஆயிடுச்சு. இப்ப இந்த படம் ஓடலன்னா என்ன பண்ணுவாரு? சினிமா விட்டு போயிடுவாரா? இல்ல he is doing something for attention seeking. அதேதானே பாக்யராஜ் சாரோட மறைவுல குருனா எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக அவர் ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா தப்பா கன்வே ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அவருக்கு இருக்கிற திறமைக்கெல்லாம் அவர் எங்கேயோ இருக்க வேண்டிய ஒரு டைரக்டர். எங்கேயோ அந்த கோவம் இருக்கும் இல்லையா அவருக்கு, என்ன செலிப்ரேட் பண்ணல அப்படின்ற விஷயம். ஸோ அது இப்போ மறுபடியும் அவர் அந்த அட்டென்ஷன் சீக் பண்றது வந்து மேபி அது ஒரு காரணமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் அவர் அது பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அவரு அதை தாண்டி எங்கேயோ இருக்காரு. கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம், இனி நாளும் கல்யாண ராகம், இந்த நினைவு சங்கீதமாகும். சமய பாடுறீங்க. தேங்க்யூ. எப்படி இன்னும் சிங்கிளா இருக்கீங்க? அதுக்குதான். வியாபாரம் விளம்பரம் எல்லாம் நிறைய இருக்கு சினிமா. இட்ஸ் நாட் ஓன்லி ஆர்ட். நான் என்ன விளம்பரப்படுத்திக்கணுமா இல்ல வந்து என்ன திறமையை வச்சு நான் வளரணும்னு நினைக்கணுமா அப்படின்ற விஷயத்துக்கு நடுவில் நான் மாட்டிட்டு இருக்கேன். அடுத்த சார்பேட்டா 2 ஒர்க் ஷாப் போயிட்டு இருக்கேன். கார்ல ஏறினோடனே போட்டோ எடுத்து ஸ்டோரி போடலாமா வேணாமா, போடலாமா வேணாம், சரி எதுக்கு இப்போ இதை போடுற? நீயும் மறுபடியும் அதே லூப்ல தானே மாட்ட போற. நான் நினைச்ச மாதிரி நான் ஜெயிக்கிறேன்னா இல்ல அவங்க நினைச்ச மாதிரி நான் மாறி ஜெயிக்கிறேன்னா எனக்கு தெரியும். நம்ம பிராண்டா மாறிட்டோம்னா அன்னைக்கு நம்ம என்ன பண்ணாலும் அது பெருசா பேசப்படும். ஸோ அது வரைக்கும் இந்த போராட்டம் இருக்கதான் செய்யும். உங்களோட சினிமா பயணம் அப்படின்றது எப்போ எப்படி ஆரம்பிச்சு சார், பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னோட ஜாப் வந்து எம்பிஏ முடிச்சுட்டு எங்க ஒரு எம்என்சி ஃபேக்டரி பேக்கிங்லாம் நடக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி, ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி மாதிரி தான். அவங்க வேர் ஹவுஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா நான் ஷிப்பிங் படித்தேன், ஸோ அதனால லாஜிஸ்டிக்ஸ் வேர் ஹவுஸ் அது மாதிரி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பாரிஸில் வந்து ஒரு ஃப்ரைட் ஃபார்வர்டிங் கம்பெனி, அதாவது கார்கோலாம் புக் பண்ணி ஒரு ஷிப்மெண்ட்டாக அனுப்புவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கம்பெனியில் மார்க்கெட்டிங்கில் இருந்தேன். ஸோ போரூரில் தங்கியிருந்தேன். அப்போ போரூரில் வந்து பாரிஸ் டெய்லி பைக்கில் போயிட்டு ஆஃபீஸில் போய் பார்த்துட்டு அங்கேருந்து நான் சேல்ஸ் கால் போனோம். சேல்ஸ் கால் எங்கே போனால் ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த மாதிரி விஷயம், சென்னை ஃபுல்லாக டெய்லி போனோம். ஒரு வாட்டி அந்த வேலை எப்படி நான் நிறுத்தினேன்னா, இது எம்என்சி ஃபர்ஸ்ட் நான் ஒர்க் பண்ண கம்பெனில வந்து ரொம்ப கம்மி சேலரி. நான் கிட்டத்தட்ட ஒரு 4-4.5 லட்சம் ரூபாய் லோன் இருந்தது எனக்கு. அதை அடைக்கிறதுக்கே நான் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் வேலை பண்ணேன். அவ்வளவுதான், அவ்வளவு கம்மியா தான் சேலரி. 6,000 per month. நான் எம்பிஏ முடிச்சுட்டு. என்ன இயர் இது? 2009. ஓகே. அப்போ ரிசெஷன் கரெக்டா. அப்போ வேலை யாருமே கிடைக்கல, வேலையெல்லாம் தூக்கிட்டு இருந்தாங்க. சரி, சீப் லேபர்ஸ் வந்து எங்களை வச்சிருந்தாங்க அந்த டைம்ல. அதையும் சேல்ஸ்ல தான் இருந்தேன். ஃபுல்லா சுத்திட்டு இருக்கணும், வீடு வீடா போகணும், ஆஃபீஸா போகணும், அந்த மாதிரி விஷயம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் அங்க ஃப்ரைட் ஃபார்வர்டிங் கம்பெனி இங்கேருந்து போகும்போது கரெக்டா எங்கன்னா ஈகா தேட்டர் ரோட் அந்த சைட்ல எங்கேயோ போகும்போது எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2 நாள் லீவ் எடுத்தேன். அவங்க சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் வேலைக்கும் வர வேணாம் அப்படின்ட்டாங்க. பிகாஸ் என் சைட்ல இருந்து நான் பல மாசம் வந்து என்னால் லீட்ஸை கொண்டு வர முடியல. ஸோ அவங்களுக்கு தேவையில்லாத அசெட் தான் இவன் கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வேலையிலையும் நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இங்க இருந்தா நம்ம வளரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட அப்பா வந்து துபாயில இருந்தாரு. அவர் நிறைய பேருக்கு அங்கே வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. ஷிப்பிங்லேயும் அவருக்கு லிங்க் இருக்கிறதால நான் சரி அவரை கேட்கலாம், நீ வா, நான் ப்ராமிஸ் பண்ண முடியாது, நீ விசிட் விசால வா, ரெஃபர் பண்ணுறேன், கிடைச்சா ஓகே, இல்லைனா எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படி போனதான் இங்கேருந்து வீசால அங்கே போயிட்டு 1 மாதம் துபாயில தெருவா ரெஸ்யூம் கொடுத்த டைம் அதெல்லாம். ஓகே. ஸோ அங்கே கடைசி என்னோட வீசா முடிய போகிற கடைசி நாளில் எனக்கு ஒரு கால் ஃபார் வந்தது. அன்னைக்கு அப்படியே ஆனந்த கண்ணீர். எனக்கு அந்த கஷ்டப்பட்டு வேலை கிடைக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அங்கே நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் 1.5 வருஷம் முடிச்சு லோன்லாம் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் யோசித்தேன், இது நம்ம கமிட்மெண்ட் என்ன தேவையோ அதை பண்ணியாச்சு.
பட் எங்கேயோ இன்னும் தொலைஞ்ச மாதிரி இருக்கு. நல்ல வேலை தான், நல்ல ஊர் தான், எல்லாமே இருக்கு. ஆனா ஏன் ஏதோ வாழ்க்கை தொலைஞ்ச மாதிரியே இருக்கு அப்படின்ற விஷயம் யோசிச்சு பார்த்தேன். அப்பதான் புரிஞ்சது இது நம்ம கிடையாது அப்படின்ற விஷயம். ஸோ அதை விட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டில் ஃபோன் பண்ணி இது மாதிரி நான் திரும்பி வரேன், என்ன ஏதுலாம் கேட்காதீங்க, நான் வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வா, ஒன்றும் உனக்கு முடியலன்னா நீ வந்துடு. அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ் வந்தேன் ஃபேமிலியில். யாரும் என்னை ஃபோர்ஸ் பண்ணல, படிப்பை தவிர என்ன வேறு எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணதில்லை. நான் விட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ் லைக் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், ஒரு நாளைக்கு போனால் 500 600 கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஏற்கனவே கார்பரேட்ல இருந்ததால ஒரு ஃப்ரெண்டு பிளேஸ்மெண்ட் கம்பெனி இருந்தது. சேலரிக்கெலாம் இல்லை, சாப்பாடு வாங்கி தருவாங்க, இருக்க இடம் இருக்கும். சென்னையில் வந்தால் நான் அங்கேருந்து ஆடிஷன் போனோம் இல்லையா எங்கேயாவது, அது வரைக்கும் நான் எங்கேயாவது இருக்கணும். காலையிலேருந்து அரக்கோணத்தில் கிளம்பேன், வீடு அங்கே தான். கிளம்பி காலையில் ஒரு 7 o'clock அந்த மாதிரி 7:30 அந்த மாதிரி ட்ரெயின் இருக்கும். அங்கேருந்து வந்து சென்னை வந்துட்டு அங்கே ஆஃபீஸ் டி நகரில் இருக்கும். போயிட்டு அங்கே இருக்கிற பிளேஸ்மெண்ட் கம்பெனியில் அந்த பசங்கள்லாம் வரவங்கலாம் ட்ரைனிங், சும்மா ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லோ எப்படி ஒரு கிராக் பண்ணுறது இன்டர்வியூ அந்த விஷயம்லாம் அவங்க சொல்லிட்டு, அப்படியே ஃப்ரெண்ட் இருப்பார், அவர்கிட்டையும் ஒரு பிஸ்னஸ் பிளான்லாம் சொல்லிட்டு இருப்போம். அவர் வந்து ஆட்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஆட்ஸ்னா பிரிண்ட் ஆட்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ நான் எதுவும் அவருக்காக ஆட்லாம் பண்ணல. பட் அந்த கம்பெனியில் இருப்பேன், அங்கேருந்து எங்கேயாவது ரெஃபரன்ஸ் கிடைச்சா போய் ஆடிஷன்ஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி அங்கே சாப்பாடு கிடைக்கும். மறுபடியும் முடிச்சுட்டு ஒரு 6 7 மணிக்கு அந்த நாள் முடிஞ்சிச்சுன்னா, சப்போஸ் ஏதாவது எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா எங்கேயாவது ஃப்ரெண்டு வீட்டில் கேட்டு தங்கிடுவேன். நைட் ஏதாவது ஆடிஷன் வச்சாங்கன்னா, அப்படி இல்லைன்னா மறுபடியும் நைட் 9 மணிக்கு நான் திரும்பி அரக்கோணம் போனேன் நைட்டு. ஸோ அந்த மாதிரி தான் லைஃப் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பிடிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நடந்தது. எல்லாருக்குமே இருக்கு, எல்லார்கிட்டையும் கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கதை இருக்கு. இதுதான் என்னோட கதை, அவ்வளோதான். புரியுது. அதே சமயத்தில் இந்த துபாய் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதாவது நானும் நிறைய ஆக்டர்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். லைக் துபாய் அண்ட் தமிழ் ஆக்டர்ஸ் ஒரு பெரிய ஒரு கனெக்ட் இருக்கும் போல. விஜய் சேதுபதி நம்ம தெரிஞ்ச ஃபாரின் எங்க இருக்கு பக்கத்துல? நம்மளால யூஎஸ் எல்லாம் போக முடியாது. இந்த காலத்துல அசால்ட்டா சொல்றாங்க, ஏதோ பக்கத்து ஊர் மாதிரி நிறைய பேர் போயிட்டு வராங்க. அதெல்லாம் அன்னைக்கு வந்து துபாய் மலேசியா தான், சிங்கப்பூர் கூட பெருசு. துபாய் மலேசியா இது தவிர வேற எதுவுமே நம்மளுக்கு ஃபாரின் தெரியாது. இந்த சைடு போனா ஸ்ரீலங்கா, அது நம்ம ஊரே பரவாயில்லன்னு சொல்லி இருக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபாரின். அதனால தான் அந்த காலத்துல ஏழைகளுக்கு உண்டான ஃபாரின்னா துபாய் இல்லைன்னா மலேசியா. ஓகே. ஆஃப்டர் கமிங் இன் டு சினிமா உள்ள வந்தாச்சு, ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கிடைச்சாச்சு, நடிக்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்றப்போ, ஸோ சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ஒரு சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ ஆரம்பத்தில் இதெல்லாம் இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு மாதிரியா இருக்கும்ல. அந்த மாதிரி எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? அது இங்க கொஞ்சம் வியாபாரம் விளம்பரம்லாம் நிறைய இருக்கு சினிமா. இட்ஸ் நாட் ஓன்லி ஆர்ட். நீங்க நடிக்கணும் இல்லைன்னா வந்து இங்க வந்து திறமை அந்த விஷயம்லாம் தாண்டி இங்க ஒரு பெரிய வியாபாரம் நடக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம கத்துக்கலன்னா சினிமால கொஞ்சம் நிலைகிறது கஷ்டம். ஸோ அதுதான் கொஞ்சம் நான் இப்போ போராடிட்டு இருக்கேன், வேற எதுவுமே இல்லை. ஸோ நான் என்னை விளம்பரப்படுத்திக்கணுமா இல்லை வந்து என்னை திறமையை வச்சு நான் வளரணும்னு நினைக்கணுமா அப்படின்ற விஷயத்துக்கு நடுவில் நான் மாட்டிட்டு இருக்கேன். இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் நல்ல ஆக்டர்ஸ் ஆயிடுறாங்க, ஆடிஷன்ஸ் கொடுக்குறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கூட கிடைக்கிறது இல்லை. ஸோ இப்போ இது எது சொல்வீங்க, திறமை முக்கியமா இல்லை வந்து விளம்பரம் முக்கியமானு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் மெயின் லீட் ஆக்டர்ஸே அப்படி தான் இருக்காங்க. இன்னைக்கு அவங்கள பற்றி ஏதாவது நியூஸ் வந்துட்டே இருக்கும். இங்கே இல்லை, எல்லா இடத்துலையும் அப்படிதான். இப்போ ஒரு எங்கேயாவது ரெஸ்டாரண்ட் போகிறாங்க, வெளில நடந்து வராங்கன்னா இங்கே தான் அதெல்லாம் நடக்கிறது. இந்த பாப்பராசின்னு சொல்லுவாங்க, இப்போ மீடியா பீப்புளை தான் அப்படி கூப்பிடுவாங்க. அவங்க எங்கே போனாலுமே அவங்கள வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது, ஒரே ஸ்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே அவங்களே பண்ணிக்கிற ஒரு விஷயம் தான், ஆக்டர்ஸே பண்ணிக்கிற விஷயம் தான், அவங்களோட பிஆர் டீம் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணணுமா, இது பண்ணி தான் நம்ம மேலே வரணுமா அப்படின்ற ஒரு தாட்டு சில இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஆளுங்கிட்டே நீ பண்ணி தான் ஆகணும், அது இப்போ எப்படி மாறுதோ உலகம் அது ஏற்ற மாதிரி நம்ம தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும் அப்படின்வாங்க. எங்கேயும் எனக்கு அது மனசு கொடுக்க மாட்டேங்குது. ஸோ அந்த அக்செப்டன்ஸ் இன்னும் எனக்கு வரல. நானும் டெய்லி இன்னைக்கு கூட காலைல வந்து என்னோட அடுத்த சார்பேட்டா 2 ஒர்க் ஷாப் போயிட்டு இருக்கேன். கார்ல ஏறினோடனே போட்டோ எடுத்து ஸ்டோரி போடலாமா வேணாமா, போடலாமா வேணாம், சரி எதுக்கு இப்போ இதை போடுற, நீயும் மறுபடியும் அதே லூப்ல தானே மாட்ட போற. அது ஒரு ப்ராக்டிஸா மாத்திட்டேன்னா அது என்ன ஏதுன்னு தெரியாம. பட் சில நேரத்தில் இதே ஒரு நல்லதா இருக்கு. நிறைய பேருக்கு வந்து நான் பாட்டு பாடவும் தெரியாது, நான் டான்ஸ் ஆடுவேன்னு நிறைய பேருக்கு தெரியாது. சில இன்டர்வியூஸ் மூலியமா தெரியும், சில ரீல்ஸ் மூலியமா தெரியும். ஸோ அது மாதிரி சில நல்ல விஷயங்களும் இருக்கு, இல்லைன்னு கிடையாது. பட் இது ஒரு வேலையாவே பண்றது இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு தெரியல. அது இயல்பா எப்பயாவது ஒரு பண்ற விஷயம், அது வேற. டெய்லியே பிரியாணி சாப்பிட்டு இருந்தா எப்படி, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். திறமையை தாண்டி நம்மளே வந்து என்கிட்ட இதெல்லாம் இருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி ப்ரொமோட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இப்போ இதுதான் கல்ச்சர், இப்போ இதுதான் ட்ரெண்ட். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நாங்கள் ஒரு ஆக்டர், லைக் நாங்கள் எல்லாருமே ஒரு லீட் ஆக்டராக இருக்கோம் இன்னைக்கு. ஆனால் நாங்களும் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு உண்டான ரீல்ஸ்லாம் நாங்களும் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ இப்போ எங்கள் படத்தை ப்ரொமோட் பண்ணுறது வேற, இப்போ மற்ற படத்துக்காகவும் நாங்கள் போய் ப்ரொமோட் பண்ணுறது அது ஒரு பழக்கமாக இருக்கு இப்போ. ஸோ இது புதுசாக இருக்குது, இது எல்லாமே நான் யோசிச்ச விஷயம் கிடையாது. ஸோ பார்க்கலாம், நான் நினச்ச மாதிரி நான் ஜெயிக்கிறேன்னா இல்லை அவங்க நினச்ச மாதிரி நான் மாறி ஜெயிக்கிறேன்னா எனக்கு தெரியல, பார்க்கலாம்.
சமீபத்துல சோஷியல் மீடியால கூட அந்த ஒரு விஷயம் பயங்கரமா பேசப்பட்டு வந்தது நினைக்கிறேன். லைக் கட்டா குஸ்தி 2 வந்துச்சு. விஷ்ணு விஷால் அவர்கள் வந்து அந்த ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடி இருந்தாங்க. லைக் ஒரு கட்டத்துல ஆரம்பத்துல பாக்குற மாதிரி இருந்துச்சு, போக போக அது ஒரு ட்ரோலாவே மாறிடுச்சு. நாங்க வந்து ஒரு 10 பேரை கூட்டிட்டு போயிட்டு படத்தை கூட பாத்துறோம், தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் ரீல்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. பண்ணாலும் சொல்றாங்க, பண்ணலனாலும் சொல்றாங்க. படம் பார்த்து பிடிச்சவங்க பண்றாங்க, அவங்க சம்பாதிச்சுட்டு இப்போ கார் கூட அந்த படத்துல எதுவும் கிஃப்ட் பண்ணாம போயிருக்கு. அவங்க நல்லா தான் இருப்பாங்க, பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, கடைசி வரைக்குமே அந்த ஆதகத்தை கொட்டிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா மீடியா மட்டும்தான், மீடியா பாலிடிக்ஸ் மட்டும்தான் பப்ளிக்கோட ஐடியாஸை என்ன வேணாலும் அவங்களால ஷேர் பண்ண முடியும். ஸோ நாங்கள் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு டாட் போர்டு மாதிரின்னு வச்சுங்களேன். அவங்க போடுற அம்பெல்லாம் நம்ம ஏற்றுக்கணும். அது எங்கேயாவது சென்டரா அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து டார்கெட் அச்சீவ் பண்ண மாதிரி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் அது வரப்போவும் தான், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு அப்படி பேசுகிற ஜனங்களை வந்து நாளைக்கு பெரிய படமோ நல்ல படமோ கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தூக்கி வச்சு கொண்டாடவும் செய்வாங்க. தட்ஸ் ஹவ் இட் இஸ், ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்மளோட தாட்டே எப்படி இருக்கும், நம்ம ஒரு லைஃப்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளுக்கே நம்ம மேலே ஒரு தனி மரியாதை மதிப்பு நம்மளுக்கு வரும். அது இல்லாத போது நம்மளே நம்ம மேலே வெறுப்பு வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ மற்றவங்களுக்கு வர்றது அது பெரிய ஒரு ஆச்சரியமே கிடையாது. ஓகே, how do you see the social media and cinema, like influencers into becoming it's all actors? become one in one. எல்லாமே ஒன்று சார்ந்து ஒன்று ஆயிடுச்சு. என்னன்னா எனக்கு இப்போ ஒன்று காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இன்னொன்று இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம சினிமா பண்றோம்னா there are few channels where movie has to pay for them, like அவங்க பே பண்ணி தான் அவங்க படத்தை ப்ரொமோட் பண்றாங்க. ஆனா எனக்கு என்னன்னா அந்த சேனல்லே மூவிஸ்லாம் வச்சுதானே போகுது. அப்போ இது என்ன டிரான்சாக்ஷன் புரியலையே. சரி, அதுல எதுவுமே அவங்களுக்கு காசு வரலன்னா பரவாயில்ல, ஆனா அதுலயும் சம்பாதிக்க தான் செய்யறாங்க. ஆமா, ஸோ இது என்ன புரியல எனக்கு. அதனால நிறைய சேனல்ஸ் நான் போறது இல்லை, மேக்ஸிமம் நான் போறது இல்லை. நான் ஒரு சில பெரிய சேனல்ஸ் நான் சொல்லிட்டேன், வளர்ந்து வர சின்ன சின்ன பட்ஜெட் படங்களுக்கும் நீங்க வந்து பெரிய படத்தோட பட்ஜெட்டே வச்சு ப்ரொமோஷன் கேட்டீங்கன்னா அப்போ என்ன டிஃபரன்ஸ், நீங்க என்ன சேஞ்ச் கொண்டு வர போறீங்க அப்படின்னு சொல்லி நான் சில படத்துக்குலாம் நான் போறதே இல்லை. மினிமம் 1 லட்சம் 2 லட்சம் நினைக்கிறேன் ஒரு மூவியை ப்ரொமோட் பண்றதுக்கு. நான் அவங்களே பரவாயில்ல, இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு ஷோக்கு வந்து ஒரு படத்தோட சும்மா ஒரு அவங்க 4 பேர் உட்காந்து 3 பேர் உட்காந்து பேசுற மாதிரி இருக்கு. 4 பேர் 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாங்க, 4-5 lakhs. அதான் சரி, நம்ம பேசாம சினிமா பதில் இன்ஃப்ளூயன்சர் ஆகலாம் போல இருக்கு அப்படின்னு. ஜஸ்ட் ஒன் வீடியோ அந்த மாதிரி ஒரு படத்தை சும்மா பேசுறது. படத்தை பத்தி எங்க பேசுறாங்க, யாருமே படத்தை பத்தி பேசுறது இல்ல. நாங்களே நிறைய வீடியோஸ்ல இருக்காங்க, நாங்க வந்து படத்தை ப்ரொமோட் பண்ணா படத்தை தவிர வேற எல்லாமே பேசுறீங்களே அப்படின்ற விஷயம் நான் பேசுவோம். ஸோ சம்மர் ரீசெண்டா மைக்கேல் அந்த படம் பார்க்கும்போது, மைக்கேல் ஜாக்சனோட இது பார்க்கும்போது இல்சே அந்த புது மேனேஜர் அவர் சூஸ் பண்ணுவார். சூஸ் பண்ணோடனே மேனேஜர் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் ஐடியாஸ் ஃபுல்லாக கொடுப்போம். நம்ம வந்து இதுக்கப்புறம் எங்கே போனாலும் நியூஸ் தான், எது பண்ணாலும் PR தான், எவ்ரி இயர் வி ஷுட் ஹேவ் so much of records, we should have so much of headlines happening for us அப்படின்னா சொல்லுவோம். I'll do my records, that will speak for itself. நான் அதுக்காக மட்டும்தான் ஒர்க் பண்ணேன், எனக்கு இந்த PR எல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற விஷயம். ஸோ somewhere every artist, every production should believe in themselves அப்படின்ற விஷயம். நல்ல படம் பண்ணால் கண்டிப்பாக போகணும் நம்பிக்கை இருந்தால் எனக்கு தெரிஞ்சு. உண்மையாவே படம் நல்லா இருக்கு, அது இந்த ப்ரொமோஷன் பண்ணாங்க அதுக்காக படம் போச்சுன்னா ஓகே. ஆனா இவங்களால தான் படம் போச்சுன்னா அதை நான் நம்பவே மாட்டேன். இன்னைக்கு எவ்வளவு படங்கள் அது மாதிரி ப்ரொமோட் பண்றாங்க, எவ்வளவு படம் போகுது, நல்லா போகுது இல்லை. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு படத்தோட ஒரு சேனல் ரைட்ஸே வந்து அவ்வளோ காசு தரதில்லை. 10-20 lakhs தானாலே சின்ன படங்களுக்கு வந்து அதுவே பெரிய வெற்றி. இவங்க ப்ரொமோஷனுக்கே 4-5 லட்ச ரூபா வாங்கினாங்கன்னா அது எப்படி ரெக்கவர் பண்ண முடியும், அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ பேசாமல் இவங்களுக்குலாம் பண்ணுறதை விட படத்தை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி நல்ல டீமை செட் பண்ணி படத்துக்கு உண்டான எக்யூப்மெண்ட் செலவு பண்ணி படத்துக்கு உண்டான டெக்னீஷியன்ஸ் செலவு பண்ணி பண்ணணும். அங்கே வந்துட்டு எங்ககிட்ட பேரம் பேசிட்டு இருப்பாங்க, இவங்களுக்குலாம் காசு எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஓகே, அதான் படத்தோட பட்ஜெட் 5 கோடியா இருந்தால் ப்ரொமோஷன் கூட 2 கோடி அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருவாங்க. அப்படிதான் இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்படிதான். என்ன பிரச்சனைனா இதுல வந்து கார்பரேட்ஸ் வந்துட்டாங்க, பிசினஸ் பீப்புள் வந்துட்டாங்க. ஸோ அதனால சினிமா ஆர்ட்ன்ற விஷயம் தாண்டி அவங்க வியாபாரமா பார்க்க ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை. அந்த காலத்துலயும் பத்திரிக்கை இருந்தது, சேனல்ஸ் இருந்தது, ஆனா எல்லாமே வந்து சினிமா ஆட்களும் சினிமா பத்தி தெரிஞ்சவங்களும் ரிவ்யூ சொல்றவங்களும் சினிமா பத்தி டீட்டெயிலா சொல்றவங்க தான். இன்னைக்கு வந்து யார் என்னன்னா பேசலான்ற ஒரு விஷயம் ஆயிடுச்சு. நடுவில் அந்த சன் டிவியில் அந்த டாப் 10 மூவிஸ் அவரு பேட்டி கொடுத்திருந்தார், ரொம்ப அழகா சொல்லியிருந்தார். நாங்களே அந்த காலத்துல படத்தை பத்தி பேசணும்னா கூட ரிவ்யூ தரணும்னா கூட புது வரவுன்னு சொல்லி தனியா போட்டுருவோம், அதை பத்தி ரிவ்யூ கொடுக்க மாட்டோம். ஒரு வாரம் கழிச்சு தான் வந்து அந்த படத்தை பத்தி பேசுவோம். ஸோ அந்த மாதிரி படங்களை வந்து வரதுக்கு முன்னாடி வந்த பிறகு உடனே அந்த படத்தை பத்தி சொல்லி
உங்களோட பார்வையை வந்து மற்ற ஆடியன்ஸ்க்கு வந்து பிலீஃப் கொடுத்து ஸோ அவங்கள படம் பார்க்க விடாம ஸோ அது பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாரு. ஸோ யாராவது சொல்லணும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் யாராவது என்கிட்ட படம் எப்படி கேட்டா எனக்கு இப்படிதான் இருந்தது, இது என்னோட கருத்து, மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், இதுதான் நான் சொல்வேன். ஸோ இது வேற. ஆனா வந்து என்ன படம் எடுத்து வச்சிருக்கான், கேவலமா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி இருக்கு, செகண்ட் ஹாஃப் இப்படி இருக்கு, அவனுக்கு நடிப்பே வரல, பாட்டு நல்லா இல்லை, எதுக்கே எவ்வளவு நெகட்டிவிட்டின்னு நான் கேட்குறேன். மெனக்கெட்டு ஒரு சினிமா உண்மையாவே அவங்க வந்து ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளவு வார்த்தைகள்லாம் பேசவே மாட்டாங்க. ஆமா, ஏன்னா ஒரு டைரக்டரோட பல வருஷ உழைப்பு கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஒரு படத்துக்காக போகும். அதுக்கப்புறம் வளர்ந்து வர டெக்னீஷியன்ஸ் அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா மட்டும்தான் அது அவங்களுக்கு ஒரு இனிஷியலா இருக்கும். இப்போ அதில் கோ டைரக்டரோ யாராவது அசிஸ்டண்டா இருந்தாங்கன்னா இந்த படத்தை சொல்லணும்னா அந்த படம் வெற்றி பெறணும். ஸோ அந்த படம் வெற்றி படமா இருந்தால் தான் அவங்களுக்கு அடுத்த படத்தோட வாய்ப்பே கிடைக்கும். ஆக்டர்ஸ்க்கும் அதே மாதிரி தான், அதை பேஸ் பண்ணி தான் பிஸ்னஸே இருக்கு. ஸோ நீங்க சொல்ற ஒரு வார்த்தைனால எவ்வளோ பேரோட லைஃப் வந்து பாதிக்குது. நான் மட்டும் ஹீரோவா இருந்திருந்தேன்னா எல்லாரையும் அடிச்சு தும்சம் பண்ணுவேன் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒரு பிரதிபலிப்பு இருக்குல்ல, ஏதோ ஒரு பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது நானே அந்த விஷயத்த பண்ணும்போது எல்லாத்தையும் சுட்டு தள்ளணும், கொண்டு போடணும் அப்படின்ற ஒரு கோவம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த விஷயம் செலிப்ரேட் பண்றாங்க. நல்ல இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பிரேம் சாரோட மூவி மேழகன்லாம் வந்து சூப்பர் பிளாக் பஸ்டர் ஆக வேண்டிய படங்கள், ஆனால் ஆக மாட்டேங்குது. அது மாதிரி என் படங்களும் இருக்கு, ஆனால் இன்னைக்கு பேர் சொன்னா தெரியாது. அட்லீஸ்ட் பிரேம் சாரோட படம் சொன்னா அட்லீஸ்ட் தெரியும், பெரிய நடிகர்களும் நடிச்சிருக்காங்க. பட் அந்த மாதிரி தான் ஒரு போராட்டமா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க இப்போ அடுத்த வாட்டி என்ன பண்ணுவாங்க, அந்த நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் மெனக்கெட்டு நடிக்கிறோம், இந்த படம்லாம் போக மாட்டேது, நாங்கள் ஒரு கமர்ஷியல் பண்ணால் நல்லா ஹிட் ஆயிடுது, நாங்கள் எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்ற தாட்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் கமர்ஷியல் சைடு தான் போவாங்க. ஸோ இதில் வந்து யார் தப்பு யார் சரின்னு சொல்லவே முடியாது. இது ஒரு சைக்கிள் தான். இன்னைக்கு வந்து இதை பார்த்து பார்த்து போர் அடிக்கும், நாளைக்கு வர ஆடியன்ஸ் வந்து எங்களுக்கு கதை வேணும்னு சொல்லுவாங்க, மறுபடியும் கதை எடுப்போம், கதை எடுத்துகிட்டே இருந்தால் ஒரே மாதிரி இருக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மலையாள படங்களே வந்து தமிழில் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழில் போகாது. அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு, ஆனால் பார்க்க மாட்டாங்க. இதே அது ஒரு பிளெசிவோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, நம்மளா நம்பிக்கிற ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நம்பிக்கை அவங்க மாற்றணும், அதான் நான் எதிர்பார்க்குறேன். ஆடியன்ஸ் வர இப்போ நல்ல படங்கள் வந்து ஓடிடி மெட்டீரியல் ஆயிடுச்சு, வயலன்ஸ் படங்கள்லாம் வந்து தியேட்டர் மெட்டீரியல் ஆயிடுச்சு. ஓகே, நீங்க சொல்லும் போது இப்போ சமீபத்தில் வந்து அன்பே டயானா ஜமா அந்த டைரக்டர் பாரி அவர்கள் எடுத்த அந்த ஒரு விஷயம் தான் பயங்கரமா கனெக்ட் ஆகுது. ஸோ அதே சமயத்தில் பாருங்க அவரும் பிசினஸ் வரணும், வேற சொல்லிட்டாப்ல ஆரம்பத்துல இந்த படம் ஓடுச்சுன்னா நான் இந்த மாதிரியான படம் எடுக்கிறேன், பெருசா யாரும் பார்க்கல, அதனால இந்த படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு ஓப்பனாவே ப்ரொமோஷன்ல சொல்லி. இப்போ இந்த படம் ஓடலன்னா என்ன பண்ணுவாரு, சினிமா விட்டு போயிடுவாரா? இல்ல அது எல்லாருக்கும் அதான் சொல்றேன்ல, ஆர்டிஸ்ட்க்கும் கன்ஃபியூஷன் தான், டெக்னீஷியன்ஸ்க்கும் கன்ஃபியூஷன் தான், ப்ரொடியூசர்ஸ்க்கும் கன்ஃபியூஷன் தான் எதுவும். ஆனா இங்க வந்து ஒரு விஷயம் தெரியும், நீங்க வியாபாரத்துக்காக கமர்ஷியலுக்காக நீங்க பண்றீங்கன்னா தாராளமா அதை பண்ணுங்க. ஆனா நான் நல்ல படம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் இப்படிதான் படம் பண்ணுவேன், பாக்குறோம் பாருங்க. இல்லைன்னா வியாபாரம் தெரிஞ்சுட்டு அந்த படத்தையும் எப்படி வியாபாரம் பண்ணணும்னு நமக்கு தெரியணும். இப்போ மணி சார்லாம் வந்து நிறைய நல்ல கதைகளும் எடுப்பாரு, கமர்ஷியலும் எடுத்திருக்காரு, இல்லைன்னு கிடையாது. பட் அவங்க படங்கள்லாம் வந்து சினிமா வரத்துக்கு முன்னாடி வியாபாரம் ஆயிடும். அவங்க வந்து பிரேக் ஈவனாகவும் சரி ப்ராஃபிட்டாகவும் சரி முன்னாடியே பார்த்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம திறமை வளர்த்துக்கிட்டா நம்ம என்ன வேணா பண்ணலாம். நம்ம பிராண்டா மாறிட்டோம்னா அன்னைக்கு நம்ம என்ன பண்ணாலும் அது பெருசா பேசப்படும். ஸோ அது வரைக்கும் இந்த போராட்டம் இருக்க தான் செய்யும். ஓகே, அண்ட் உங்க ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி அமைஞ்சிச்சு, அதை பற்றி சொல்லுங்க. எதிர்ச்சியா ஒரு ஈவெண்ட்ல தான் பார்த்திபன் சாரை பார்த்தேன். என்னோட ஃப்ரெண்டு ஸ்ரீனின்னு ஒருத்தர் இருக்கார், மாடல் கோஆர்டினேட்டர். முன்னாடி நாள் அவர்கிட்ட நைட் உட்காந்து ஃபுல்லா புலம்பிட்டு இருந்தேன், என்ன வாழ்க்கை எங்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு. அவர் சொன்னா நாளைக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கு, பெண் சக்தி, ஃபெமினா பெண் சக்தின்னு ஒரு அவார்டு இருக்கு, போகலாம், யாரையாவது மீட் பண்ணலாம், ஏதாவது கிடைக்கும் வேலை, இல்லைன்னா சினிமா வாய்ப்பு விட்டு கிடைக்கும், யாருக்கு தெரியும், போகலாம் அப்படின்னாரு. சரி போனேன். அப்போ எதிர்ச்சியா ஒரு அந்த ஃபுட் ஏரியாவில் வந்து அப்போ சூதுக்கவும் படத்தோட ப்ரொமோஷனுக்கு இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவர் பார்த்திபன் சார் இல்லைன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. ஸோ எல்லாம் பார்த்துட்டு ஹாய் ஹலோ பேசிட்டு நான் ரொம்ப அப்போ எப்படி சொல்றது, ஒரு ஸ்மால் டவுன் பாயோட அந்த இது இருக்கும், அந்த ஃபியர், எவ்வளோ பெரியவங்க இருக்காங்க, நம்ம என்ன பண்றது, இங்கே நம்ம இருக்கணுமா வேணாமா, நம்மளாம் இங்கே உங்களுக்கு ஈக்குவலா அப்படின்ற தாட்லேயே இருந்தேன். அவரெல்லாம் பேசிட்டு நான் போய் பேசுகிறேன், பார்த்திபன் இருக்காரு, சப்போஸ் அவர் ஓகேன்னா நான் கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா. அதே மாதிரி அவர் பேசிட்டு நான் தூரமாக நின்றுட்டு இருந்தேன், கூப்பிட்டாரு, பார்த்திபன் சார். அவரு தமிழா அப்படின்னாரு. ஆமாம் தமிழ் தான் சார். முன்னாடி நடிச்சிருக்கீங்களா சார்? ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிருக்கேன். சென்னை தானா அப்படின்னா. சென்னை. சரி நான் நம்பர் எடுத்துங்க, நாளைக்கு ஆஃபீஸ் வாங்க அப்படின்னாரு. அப்படி ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான். போனேன், ஒரு கதை சொல்ல சொன்னாரு. நான் கேட்ட படக்கதையா சொந்த கதையா சார்? இல்லை எது வேணும் சொல்லுங்க அப்படின்னா. சரி படக்கதை சொன்னா மாட்டிப்போம், நம்ம சொந்தமா ஏதாவது அடிச்சு விடலாம்னு சொல்லி நம்ம லைஃப்ல தெரிஞ்ச விஷயங்கள் அப்படியே சுவாரஸ்யமா பயங்கர எனர்ஜியா இது வாய்ப்பை விட்டுறக்கூடாதுன்ற விஷயத்துல பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணணும்னு சொல்லி ஒரு கதை சொன்னேன். அவர் ஹேண்டிகேம் வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு அங்கே ஆஃபீஸ்ல இருந்தேன். சாயந்தரம் வந்து ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து படத்துல இருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படியே காலைல ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் சொன்னேன் அடுத்த நாளே அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்படி ஆரம்பிச்ச ஒரு
எனக்கு அந்த படத்துல என்னவா இருக்கேன்லாம் தெரியாது. நான் நடிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் வரைக்குமே நான் ஹீரோன்னு எனக்கு தெரியாது அந்த படத்துல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜேர்னி தான். அது என்ன கதைன்னு கடைசி வரைக்குமே நான் நடிச்சு முடிச்சு நான் படம் பாக்குற வரைக்குமே வந்து அது என்ன படம் என்ன கதை நான் என்ன கேரக்டர் பண்ணிருக்கேன் எனக்கு தெரியவே தெரியாது. அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்படி இருக்கும்போது கூட நான் டிஸ்கஷன்ல உட்கார்ந்தது இல்லை, மற்ற வேலை எல்லாம் பண்ணுவேன். நானே ஆடிஷன் எடுத்திருக்கேன் 2-3 பேர், 2-3 ஆர்டிஸ்ட் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆஃபீஸ் வேலை நிறைய பார்ப்பேன். சாயந்தரம் அவருக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பேன். அப்புறம் கொஞ்சம் டயட் ஃபுட்லாம் சமைச்சு கொடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தேன். பேச்சுலர் இருக்கும்போது குயிக் குக்கிங்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ அது நம்ம எப்படின்னா காசு இல்லைனாலும் எப்படி ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்ற டிஷ்லாம் நான் நிறைய கற்று வச்சிருந்தேன். அது ரொம்ப லைட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ அது மாதிரி அவருக்கு வந்து அப்பப்போ நான் ஏதாவது செஞ்சு கொடுத்துருவேன். ஏதாச்சும் சொல்ல முடியுமா? அவல் இருக்கு இல்லையா, அவல் வந்து கொஞ்சம் சுடு தண்ணியில் அந்த ரெட் அவல் அன்பாலிஷ்ட் அது வந்து ஊற வச்சுட்டு கேஷ்யூஸ் பாதாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கீல நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அந்த அவலை வந்து கொஞ்ச நேரம் லைட்டாக பால் வேணுன்றவங்க பாலில் சாப்பிட்லாம், இல்லை பால் வேணான்னா நார்மல் தண்ணியிலே இது பண்ணலாம். அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து யூ கேன் ஆட் இது கிரேட்டட் கோகனட் இல்லை ஜாகரி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து போட்டுட்டு நீங்கள் கார்னிஷ் பண்ணலாம், என்ன வேணால் வச்சு கார்னிஷ் பண்ணலாம். அது கூட மேபி தேங்காய் பாலோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து யூ கேன் கிவ். அண்ட் இதுதான் பேசிக். ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக எதாவது பண்ணணும்னா நான் இது மாதிரி பண்ணி கொடுப்பேன். ஓகே ஓகே. நீங்க அதிகமா கத்துக்கின விஷயம் என்ன பார்த்திபன் சார் கிட்ட இருந்து? டெடிகேஷன். என்னதான் இருந்தாலுமே இப்போ எனக்கு நான் நாளைக்கு ஷூட் இருந்தாதான் நான் எந்திரிப்பேன் வேலை செய்வேன் அப்படிலாம் கிடையாது. அவர் என்ன டெய்லி என்ன கமிட்மெண்ட் இருந்தாலுமே நைட் தூங்கி காலைல 3:30 மணிக்கு எழுந்திருவார். எழுந்திரிச்சு பேடோட உட்காந்துருவார். தாட் வருதோ இல்லையோ அது அவரோட ருட்டீன். அது யூ ஒர்க் வித் ஹிம் அப்படின்றப்போ வந்து சமீபத்தில் அவர் சம்பந்தப்பட்ட ஒரு சில டாக் வந்துச்சு. லைக் ஹீஸ் டூயிங் சம்திங் ஃபார் அட்டென்ஷன் சீக்கிங். அதேதானே. அதுவும் எங்க சொன்னாங்கன்னா லைக் பாக்யராஜ் சாரோட மறைவுல அவர் அவ்வளோ ஃபீல் பண்ணி அவ்வளோ அழுகையோட, பட் அந்த இடத்துலயுமே இந்த மாதிரியான ஒரு அலிகேஷன் அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க சொன்னீங்களா இப்போ ஒரு விஷ்ணு விஷால் வந்து நிறைய டான்ஸ் ஆடி ஒரு அபர்ஷனாவே மாறிடுச்சு அப்படின்னு. அந்த மாதிரி தான் சில விஷயங்களை அதிகமா கொடுக்கும்போது அதோட அருமை தெரியாம போயிடும். அது கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம கம்மியா கொடுத்தோம்னா எப்படின்னா திருப்பதியில வந்து உங்களை நிக்க விட்டானா ரொம்ப நேரம் அந்த கடவுளை நீங்க வந்து இன்னொரு வாட்டி போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்களா? இல்ல உன்னை தொட்டிட்டு இருந்தாலும் மறுபடியும் நான் வந்து பார்க்கணும், எனக்கு திருப்தியாவே இல்லை அப்படின்ற விஷயத்துல அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து அவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. பட் ஒருத்தரோட எக்ஸ்பிரஷன் வேறு, அவரோட ஆதங்கம் இன்னும் முடியாம இருக்கலாம், அது எங்க போய் காட்டணும்னு தெரியாம இருக்கலாம், அது சோசியல் மீடியா மூலியமா பகிர்ந்துருக்கலாம். மேபி குருன்னா எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக அவர் ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனால் தப்பா கன்வே ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவருக்கும் வந்து இன்னைக்கு அவருக்கு இருக்கிற திறமைக்கெல்லாம் அவர் எங்கேயோ இருக்க வேண்டிய ஒரு டைரக்டர். அது எங்கேயோ அந்த கோவம் இருக்கும் இல்லையா அவருக்கு, என்ன செலிப்ரேட் பண்ணல அப்படின்ற விஷயம். ஸோ அது இப்போ மறுபடியும் அவர் அந்த அட்டென்ஷன் சீக் பண்றது வந்து மேபி அது ஒரு காரணமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் அவர் அது பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அவர் அதை தாண்டி எங்கேயோ இருக்காரு. பட் எல்லாருமே தெரிஞ்சுட்டா எல்லாமே ஞானி ஆயிடுவாங்க இல்லையா, அவரும் இன்னும் அந்த தேடல தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இது ஒரு விஷயம் அவர் கற்றுக் கொடுக்கும். மேபி இல் மெலோடா அந்த கடைசியா நல்லா பாடுவேன் அப்படின்ற மாதிரி பாட்டோட இன்டர்வியூவே முடிக்கலாம். கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம், இனி நாளும் கல்யாண ராகம், இந்த நினைவு சங்கீதமாகும். கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம். வாவ், செமையா பாடுறீங்க. தேங்க்யூ. எப்படி இன்னும் சிங்கிளா இருக்கீங்க? அதுக்குதான் கேவலம் பாடுனா மேபி கேர்ள் ஃப்ரெண்ட் கச்சிருக்கோம் போல இருக்கு. நிஜமே சிங்கிள் தானா நீங்க? ஆமாங்க. ஏங்க இருந்தாலும் அது இருக்கும்ல, இப்ப ஏன் இவர் இன்னும் கல்யாணம் பண்ணல? கல்யாணம் நான் கஷ்டத்தோட எல்லாம் சிங்கிள் தான் கிடையாது, சந்தோஷமா சிங்கிளா இருக்கேன். இது என்னோட சாய்ஸ்னால இருக்கேன் நான். இது காதல் தோல்வி அதனாலயா? காதல் தோல்வியில நடந்திருக்கு. அது நான் ஒரு பாடமா தான் நான் பாக்குறேன், தவிர பாரமா பார்க்கல. பட் எனக்கு என்னன்னா, ரிலேஷன்ஷிப்ல there are certain terms which we also should accept. நான் லைஃப்ல எவ்வளோ பண்ணி காம்ப்ரமைஸ் ஆகாம எனக்கு பிடிச்ச விஷயத்துக்கு தான் நான் வாழ்வேன். நான் இன்னைக்கு வந்துட்டேன் இல்லையா, இங்கேயும் என்னை விளம்பரப்படுத்திட்டு என்னை ஆக்டர் ஆக்கணும் இல்லாம வேலை பண்ணி பெரிய ஆள் ஆகணும்னு எனக்கு இல்லையா. ஸோ ரிலேஷன்ஷிப்லேயும் எனக்கு அந்த மாதிரி காம்ப்ரமைசஸோ சேஞ்சஸோ வந்து ஒரு ஆர்கானிக்கா நடக்குதுன்னு வச்சுங்களேன், அது வேற விஷயம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க கேட்ட கேள்வியெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. நான் அதனால அப்படியே மனசுல இருக்கிற விஷயம் நான் கொட்டிட்டேன். எதுவுமே நான் ப்ரிப்பேர் பண்ணல. நான் பேசின விஷயங்களா இருந்தாலுமே அது எப்படி நான் வேற விதமா அவங்களுக்கு சுவாரஸ்யமா கொடுக்க முடியும், அது தானா ஃப்ளோல வந்து.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஒரு ட்ரிகர் பண்ற கொஸ்டினோ இல்லைன்னா வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு காசிப் வேணும்ன்றோ நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அங்கேயே அது ஃபில்டர் ஆகி நான் எவ்வளவு பாலிஷ்டா பேச முடியும் நான் பிளான் பண்ணி தான் நான் பேசியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி மேபி நான் சொல்லியிருப்பேன். ஆனா வந்து எங்கேயோ உங்க மேல உங்க சேனல் மேலேயும் உங்க மேலேயும் எனக்கு வெறுப்பு வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ இது ரிலேஷன்ஷிப்லயும் அதே மாதிரி தான், வேலையிலயும் அதே மாதிரி தான். எதையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணிக்க முடியாது. இங்க நிறைய ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து ஒரு ஐடியாவோட பண்றாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் வந்து ஒன்று அவங்க பிளான் பண்ணி வராங்க, இது எப்படி இருக்கும், இவர் எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயம். இல்லை நான் எப்படி இருக்கேன் அது ஏற்ற மாதிரி அவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற தாட்டில் வராங்க. இது எங்கேயுமே நான் ஆர்கானிக்காக பார்க்கறது இல்லை. எல்லாம் ஏதாவது கேட்டால் லவ்னா அப்படிதான் சொல்லுவாங்க, கல்யாணம்னா அப்படிதான் சொல்லுவாங்க. அது என்ன அப்படிதான்னா எனக்கு புரியல. எனக்கு நான் அப்படிதான் வாழணும்னா எப்படியோ வாழ்ந்துருக்கலாமே அப்படின்றது தோணும். ஸோ அந்த எனக்கு அந்த அவ்வளோ பெரிய மனசு வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் காதலிக்கிறேன். சூப்பர். ஸ்டே சிங்கிள் பி ஹாப்பி அப்படின்றது. பாக்யராஜ் சாருக்காக ஒரு டெடிகேஷனுக்காக தான். ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷன். என்னோட படங்கள்லாம் எல்லாத்தையுமே நான் இன்வைட் பண்ணியிருக்கேன். படங்கள்லாம் வந்திருக்கேன், தியேட்டருக்கு வந்து பார்த்துருக்காரு எனக்காக. நீரோட்டம் போலோடும் ஆசை கனவுகள் ஊர்வலம் ஆஹா ஆனந்தம் ஆடும் நினைவுகள் பூவாகும் காதல் தெய்வம் தான் வாழ்த்தும் காதலில் ஓரிய ராகம் பூங்கதவே தாழ்த்திரவாய் பூங்கதவே தாழ்த்திரவாய் பூவாய் பெண் பாவாய் பொன்மாலை சூடிடும் பூவாய் பெண் பாவாய். வெரி நைஸ், வெரி நைஸ். செம்மையா பாடுறீங்க. அடுத்து வந்து சந்தோஷ் பிரதாப் ராகம் அப்படின்னு ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் தேங்க்யூ ஸோ மச். நிறைய வித்தைகள் கத்து வச்சிருக்கேன். சினிமா வேலை செய்யலாம், எங்க ஆர்கெஸ்ட்ரா பாட்டு போடலாம் அப்படின்னு. வெரி நைஸ். நான் எதிர்பார்க்கல. வெரி பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா பாருங்க. அதே சமயம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு, பாடினதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. உங்களுக்கும் நேர குட் டைம். தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். நல்ல படங்களோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.